கச்சதீவு திருவிழாவிற்கு அழைப்பு. வரலாற்று சிறப்புமிக்க கச்சதீவு பெருவிழாவுக்கு முதன்முறையாக இந்தியாவிலிருந்து சிவகங்கை மறைமாவட்ட ஆயர்லூர்து ஆனத் ஆண்டகை இம்முறை கலந்து கொள்ளவுள்ளதாக யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் ஜெபரட்டினம் அடிகளார் தெரிவித்தார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற கச்சதீவு பெருவிழா முன்னாயத்த கலந்துரையாடலின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே குறுமுதல்வர் இதனை தெரிவித்தார். இந்தியாவில் இருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்களும் குருக்களும் துறவியர்களும் இம்முறையும் திருவிழாவில் கலந்து கொள்ள உள்ளனர். கச்சதீவு திருவிழா இம்மாதம் 14, 15 திகதிகளில் நடாத்தப்பட உள்ளது. எதிர்வரும் 14, 15 திகதிகளிலே நடைபெறவுள்ள கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா தொடர்பான கலந்துரையாடல் என்று நடைபெற்றது. இன்றைய இந்த கலந்துரையாடலிலே கடந்த கூட்டத்திலே நடைபெற்ற விடயங்கள் தொடர்பாக மீளாய்வு செய்யப்பட்டதுடன் எதிர்வரும் 14, 15 திகதிகளிலே நடைபெறவுள்ள திருவிழாவிற்கான முன்னாயத்த செயற்பாடுகள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டது. அதன் அடிப்படையிலே இம்முறை இலங்கையிலிருந்து கிட்டத்தட்ட 4000 பக்தர்களும் இந்தியாவிலிருந்து 4000 பக்தர்களுமாக 8000 பக்தர்கள் அங்கு கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே வேளையிலே உத்தியோகத்தர்கள் ஏனைய ஆளணியராக கிட்டத்தட்ட 1000 பேர், மொத்தமாக 9000 பேர் இம்முறை கச்சதீவிலே கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே அவர்களுக்கான போக்குவரத்து ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே எங்களால் வழங்கப்படுகின்ற ஒரு படிவத்தினை பூர்த்தி செய்து வருகின்றவர்கள் நேரடியாக அதனை கச்சதீவிலே சமர்ப்பிப்பதன் மூலம் தங்களுடைய பதிவுகளை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். அந்த வகையிலே கச்சதீவுக்கான போக்குவரத்து கட்டணமாக குறுகட்டுவானிலிருந்து ஒரு வழி கட்டணமாக 1300 ரூபாவும், நெடுந்தீவிலிருந்து ஒரு வழி கட்டணமாக 1000 ரூபாவும் அறவீடு செய்வதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கிணங்க பயணம் செய்கின்ற படகுகள் பரிசீலனை செய்யப்படவும் இருக்கின்றது. அதற்குரிய கலந்துரையாடல் பிரதேச செயலகத்திலே, வேலணை பிரதேச செயலகத்திலும் ஊராதுறை பிரதேசத்திலும் அதற்குரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கு மேலதிகமாக அங்கு செல்லுகின்ற பக்தர்களுக்கான உணவு தங்குமிட வசதிகள் முழுமையாக நாங்கள் கடற்படையினுடைய உதவியோடு செய்து வருகின்றோம். அதனை நெடுந்தீவு பிரதேச செயலாளரும் நெடுந்தீவு பிரதேச சபையினுடைய செயலாளரும் அதற்கு மேலதிகமாக அங்கு தங்களுடைய அத்தகைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். முன்னாயத்த நடவடிக்கைகளாக அந்த ஆலயத்தினுடைய சூழல் துப்புரவு செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது அதற்குரிய வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே இதற்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் தனியார் போக்குவரத்து துறையினருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டு யாழ்ப்பாணம் மாவட்ட நகர பஸ் நிலையத்திலிருந்து அதுக்குரிய போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இம்முறை விசேடமாக சாரணர்கள் கிட்டத்தட்ட 25 பேர் இம்முறை அந்த கச்சதீவு ஆலய பணியிலே ஈடுபடுத்தப்பட உள்ளார்கள். அந்த வகையிலே அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த பக்தர்கள் சரியான அறிவுறுத்தலை பின்பற்றி இந்த கச்சதீவு திருவிழாவிலே கலந்து கொள்வதன் மூலம் வீணான அசௌகரியங்களை தவிர்க்க முடியும் என்று வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன். உத்தியோகபூர்வமாக நாங்கள் குறுவட்டாலிருந்து பயணிகள், அதாவது பக்தர்களை கலந்து கொள்வதற்கான அறிவுறுத்தலை வழங்கி இருக்கின்றோம். இருந்தாலும் சிலர் அந்த துறைமுகங்களிலிருந்து அல்லது அந்த இடங்களிலிருந்து வெளியேறாமல் ஏனைய பல இலங்கையினுடைய பல பிரதேசங்களிலிருந்து வெளிச்செல்லுகின்ற நிலைமை இருக்கின்றது. அதனை நாங்கள் அவர்களிடத்தில் வினயமாக கேட்டுக்கொள்வது, முறையான அவர்களுடைய பங்குகள் மூலம் முறையான அறிவுறுத்தலை வழங்கி அந்த இடத்திலே வந்து கூடுகின்ற போது நாங்கள் அதுக்குரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை கடற்படையுடன் மேற்கொள்ள முடியும். அதற்காகத்தான் நாங்கள் அதனை ஒருமுகப்படுத்தி இருக்கின்றோம். இருந்தாலும் தூர பிரதேசங்களிலிருந்து வருகின்றவர்கள் முன்கூட்டியே தங்கள் பகுதியில் இருக்கின்ற போலீஸ் நிலையம் அல்லது கடற்படை தளங்களோடு அல்லது அதற்குரிய பங்கு தந்தையர்களோடு தொடர்பு கொள்வதன் மூலம் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். இந்த வருடமும் கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தல யாத்திரை வழமை போல நடைபெற இருக்கிறதுக்கான ஆயத்தங்களை பற்றி எங்களுடைய அரசாங்க அதிபர் தெளிவாக கூறியிருக்கின்றார். மக்கள் புனித அந்தோனியாருடைய இந்த ஜாத்திரை ஸ்தலத்துக்கு மிகவும் நம்பிக்கையோடு வந்து இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகின்றார்கள். இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்களும் குருக்கள் துறவியர்கள் வந்து ஒன்றாக ஒரே குடும்பமாக இறைவனுடைய அருளை பெறுகின்ற ஒரு இடமாக இந்த கச்சதீவு இருக்கிறது. இந்த வருடம் சிறப்பாக இந்தியாவின் சிவகங்கை மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை லூர்து ஆனந்த் ஆண்டகி அவர்கள் இந்த விழாவிலே கலந்து கொள்ள இருக்கின்றார். முதல் முறையாக இந்தியாவிலே இருந்து ஒரு ஆயர் கச்சதீவு திருநாளிலே கலந்து கொள்வது
இந்த தடவைதான். அது ஒரு சிறப்பான அம்சமாகும். ஆயிரவர்கள் இலங்கைக்கு வந்து எங்களோடு யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த கச்சதீவுக்கு அவர் வர இருக்கின்றார். அவரோடு கூட இந்தியாவிலிருந்து நூற்றுக்கணக்கான குருக்கள் துறவிகளும் இதிலே பங்கு பெற்றுவார்கள். இலங்கையிலிருந்தும் பல குருக்கள் துறவிகள் பங்கு பெற்று இருக்கின்றோம். ஆகவே இந்த திருநாள் என்பது ஒரு களியாட்ட நிகழ்வு அல்ல. இதிலே நாங்கள் எல்லாருமாக ஒன்று கூடி இறைவனுடைய அருளை பெறுகின்ற இடம். ஆகவே அந்த இடத்துக்கு வருகின்றவர்கள் தங்களுடைய விசுவாச உணர்வோடு வந்து அங்கே பல வகையான சிரமங்கள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவனை வழிபடுவதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த திருநாளுக்குரிய சகல ஏற்பாடுகளையும் செய்கின்ற அரசாங்க அதிபர், அவரோடு உதவியாக இருக்கின்ற ஏனைய அரசு அதிகாரிகள், கடற்படை அதிகாரிகள் எல்லாருக்கும் யாழ் மறைமாவட்டம் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். நீங்கள் வருகின்ற பொழுது உங்களுடைய பெயர்கள், அடையாள அட்டை இலக்கம் இவற்றை ஒரு துண்டில் எழுதி கொண்டு வந்தால் நீங்கள் ஏறு இடத்திலே அவற்றை கொடுத்துவிட்டு பதிவு செய்துவிட்டு செல்லலாம். தூரடங்களிலிருந்து வருபவர்கள் அண்மையிலே இருக்கின்ற கடற்படை முகாமிலே அறிவித்துவிட்டு வந்தால் அதற்குரிய பாதுகாப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்.